தினகரன் ட்விஸ்ட், என்டிஏவில் அமமுக ஐக்கியம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் டிடிவி தினகரனின் அமமுக கட்சி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லாமலேயே டிடிவி தினகரன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இடையே சந்திப்பு நடைபெற்றது கவனம் ஈர்த்தது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, அன்புமணியின் பாமக அணி, தமாக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் இந்த கூட்டணியில் இப்போது டிடிவி தினகரன் இணைந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவே முடியாது, பழனிசாமி இருக்கும் இடத்தில் கூட்டணியில் இருப்பதற்கு பதில் தூக்கில் தொங்கிவிடலாம் என தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் கடும் விமர்சனங்களை முன்வைத்தது மறக்க முடியாதது. தற்போது அதிமுக தலைமையில் பாஜக இடம்பெற்றுள்ள கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளது. சென்னையில் அமமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு பிறகு டிடிவி தினகரன் இதனை அறிவித்தார். தொடர்ந்து சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு நடத்தினார். அப்போது மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக இது குறித்து டிடிவி தினகரன் பேசும்போது பழைய விஷயங்களை நினைத்து கொண்டு கட்சி மற்றும் தமிழக நலனை பின்னுக்கு தள்ளிவிடக் கூடாது, எங்களுக்குள் நடப்பது பங்காளி சண்டைதான், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் அமைய ஓரணியில் சேர்கிறோம், இன்னா செய்தாரை ஒருத்தல் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி கூட்டணியை முடிவு செய்துள்ளோம், மக்கள் விரும்பும் நல்லாட்சியை தமிழகத்தில் உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறோம் என்று அவர் தெரிவித்தார். ஜனவரி 23 பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். அதற்குள் தமிழக தேர்தல் கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி தலைவர்களையும் மேடையேற்ற வேண்டும் என்று தமிழக பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் அமமுக இணைப்பும் நடந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும், ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திடவும் வேண்டும். இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக விஜயின் தாவேகா தலைமையிலான கூட்டணியில் அமமுகவை இடம்பெற செய்ய தினகரன் சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் பனையூரிலிருந்து பக்காவான சிக்னல் எதுவும் அவருக்கு வரவில்லை என்றும் தகவல் வெளியானதும் கவனிக்கத்தக்கது.